அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களையும் தகர்த்தறிந்து அபரிவிதமான வளர்ச்சியும் கனவில் நினைக்க முடியாத வளர்ச்சி பெறக்கூடிய சுக்கிர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. தலைவிதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமையான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு மாறுகிறாருங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் 7ஆம் பார்வை 9ஆம் இடத்தில் கிடைக்கிறது. சப்தம பார்வை பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல நன்மைகள் நிறைந்த ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறாருங்க சுக்கிரன். எனவே அவர் இந்த தருணத்தில் சகாயஸ்தானத்தில் நுழைந்தாலும் அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. 19/1/2024 முதல் கனவிலும் நினைக்க முடியாத வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக சுக்கிர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. தலைவெறி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் மிக வலுவாக அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழைகிறார். இது மிகப்பெரிய மாற்றத்தை வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறவர் சுக்கிரன். ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு சனியை தவிர மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் அது சுக்கிரனினுடைய அமைப்பு தான். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளி தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் தான் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் மிகவும் சிறப்பான அமைப்பில் சஞ்சரிக்கும் போது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லி கூட பாருங்க. செல்வ செழிப்பு, சிற்றின்பம், இல்லற சுகம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு என அனைத்து விதமான நிகழ்வுகளும் கனவில் காணாத அளவிற்கு மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மல்லி தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன். அப்படிப்பட்டவர் குருவிற்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். ஆனால் குருவின் பார்வையில் சுக்கிரனை குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் குருவின் மற்றொரு ஆட்சி வீடான மீனராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழையக்கூடிய இந்த தருணத்தில் நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்கிரன். அதே சமயம் சுக்கிரன் ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது பெரிய அளவிற்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த தருணத்தில் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் நிறைந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. குறிப்பாக கனவிலும் நிலைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் சுக்கிர யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மேசராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் தனது சுப பார்வையினால் மிகவும் அதீதமான வலிமை நிறைந்த கிரகமாக சுக்கிரனை மாற்றுகிறாருங்க. சுக்கிரனின் மீது குருவின் சுப பார்வை அதீதமாக கிடைப்பது சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகி நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. அது மட்டுமல்லாது குரு சுக்கிர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது சுக்கிரன் இந்த தருணத்தில் செவ்வாய் மற்றும் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. செவ்வாயுடன் இணைவதால் மங்களகரமான பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக கிடைக்கிறது. பெண் தன்மை கொண்ட சுக்கிரன் ஆண் தன்மைக்கு அதிகாரம் கொண்ட செவ்வாயுடன் இணைவதால் குடும்பம் மிக சிறப்பான மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் காதல், திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வை அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு சுக்கிர யோகம் உருவாகுது போல் குரு மங்கள யோகமும் அது மட்டுமல்லாது குரு சுக்கிர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். இது மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் கனவிலும் காணாத அளவிற்கு, நினைக்காத அளவிற்கு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். அதே சமயம் சுக்கிரனின் பார்வையில் சூரியன், சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன.
குருவும் செவ்வாயும் நட்பு கிரகமாக, புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் குருவும் செவ்வாயும் சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன சுக்கிரனின் பார்வையில். எனவேதான் இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் நிலைத்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்த மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே தலைவிதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின், மேலும் குறிப்பாக சுக்கிர தசை, அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது போன்ற புக்திகள் நடைபெறும் போது மிகுந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் சுக்கிரனின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் புக்திகள் நடைபெற்றால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். அதே சமயம் குரு செவ்வாய் புக்திகள் நடைபெற்றால் மிகவும் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். இந்த தருணத்தில் சுக்கிர தசையோ சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் நிச்சயமாக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தலைவிதி மாறும் என்ற நிலையை உருவாக்கி கொடுக்க போகிறார். சுக்கிர மகாதசை நடைபெறுகிறவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி சுக்கிரனுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது, துலாம் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் ராசியின் அதிபதி வலுவாக அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் குடும்ப ரீதியாக சந்தித்த சுப நிகழ்வுகளில் நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளில் நல்லதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உங்களது சிறு முயற்சியிலேயே நல்ல காரிய வெற்றி கிடைக்கும். அதாவது சொந்தமாக வீடு, வீட்டு மனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான சுக்கிரன். மேலும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி தொழில், வியாபாரம், உத்தியோகம் போன்றவற்றிற்கு அதிகாரம் கொண்டவராக பார்க்கப்படுகிறார். அவர் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருப்பது அனைத்து விதமான நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் மதிப்பும் மரியாதையும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. தொழிலில் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அசூர வளர்ச்சி பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக காரிய வெற்றி தரக்கூடிய 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் முன்னேற்றத்திற்கான பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக அமைய போகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் நிச்சயமாக விலகும். மறைமுக தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் அரசியல் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயுடன் 3இல் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பண்ணை நிலம் அமைத்தலுக்கான யோகமும் புதிய நிலம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் உண்டு. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். அலைச்சலும் விரயமும் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்பில் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சப்தமஸ்தானமாகிய 7இல் குரு 3இல் சுக்கிரன் என இரண்டும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. எனவே பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். தலைவிதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிறைந்த நன்மை பெறக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.